வணக்கம். அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வியூஸ்க்கு வணக்கம். ராசி பலன் 2025 டிசம்பர் மாத ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்கா நான் இந்த இதுல போட்டிருக்கேன். இந்த இதுல 12 ராசிக்குமே நான் போட்டிருக்கேன். கடந்த ஒரு 10-12 மாதங்களாக என்னால வீடியோ போட முடியல. சில காரணங்களால என்னால வீடியோ போட முடியல. இனிமே தொடர்ந்து என்னோட சேனல்ல வீடியோஸ் வரும். மாசம் ராசி பலன் போடலான்னு இருக்கேன். மாசத்துக்கு ஏதாவது ஒரு 2 ஜாதகம் என்னோட கிளைண்ட்ஸ் ஜாதகம், என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்க கிளைண்ட்ஸ் ஜாதகம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகமா ஒரு 2 ஜாதகம் ஆய்வுக்கு நான் எடுத்து அந்த பதிவுகளை மாசம் நான் போடலான் இருக்கேன். அதனால என்னுடைய சேனலுக்கு பேர ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ட்ராலஜி சாரதி சேனல் வியூவர்ஸுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸா சொல்றேன். நன்றி. தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. ரொம்ப அற்புதமான ராசிங்க தனுசு ராசி. ஏன்னா இவங்க சாமி கும்பிட்டாலும் சாமி கும்பிடலைனாலும் தெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா இருக்குங்க தனுசு ராசிக்காரவங்களுக்கு. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 9வது ராசிங்க, குருவுடைய வீடு. அப்ப இவங்களுக்கு தெய்வத்தோடைய அருள் பரிபூர்ணமாவே இருக்கு. இவங்க போய் சாமி கும்பிட்டாலும் கும்பிடாட்டியா தெய்வம் இவங்க பக்கத்துலதான் நிப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ராசி தனுசு ராசி. சரிங்களா? எளிதில் ஏமாற்றப்படுவாங்க. வாழ்க்கையில எளிதில் ஏமாற்றப்பட்டு ஏமாளியா இருப்பாங்க சார் தனுசு ராசிக்காரவங்க. ரொம்ப தங்கமான குணம், ஏமாந்துருவாங்க ஈஸியா. சரியா? அந்த மாதிரியான அமைப்புல தான் தனுசு ராசிக்காரவங்க இருப்பாங்க. தனுசு ராசிக்கு இந்த மாசம் கிரகங்கள் எப்படி இருக்கு? தனுசு ராசியில பாத்தீங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல போய் சூரியன் உட்கார்ந்துருந்தாரு. இப்ப பாருங்க, 16ஆம் தேதி சூரியன் ராசிக்கு 9ஆம் அதிபதி சூரியன் ராசியிலேயே உட்கார்றாரு. செவ்வாய் 8ஆம் தேதி உட்கார்றாரு. ரொம்ப நல்லது. ராசியில 5 கூடைய செவ்வாய் உட்கார்றாரு. 9 கூடைய சூரியன் உட்கார போறாரு. குருவுடைய பார்வை வேற. குரு 6ஆம் தேதி வக்கரகதி அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு ராசியை பார்க்க போறாரு. இவ்வளவு நாள் ராசிநாதன் 8ல போய் உச்சமாயி உட்கார்ந்துருந்தாரு, மறைஞ்சிருந்தாரு. இப்ப ராசியவே பார்க்க போறாரு. எப்ப? 6ஆம் தேதியே குரு என்ன பண்றாரு? மிதுன ராசிக்கு வக்கரமாயி ராசியை பார்க்க போறாரு. அப்ப ராசி பலப்படுது, ராசி சுபத்தன்மை அடையுது, ராசி நாதன் ராசியை பார்க்கிறாரு. ராசியில சூரியன் செவ்வாய் போன்ற அருமையான கிரகங்கள் உட்காருது. சுக்கிரன் ராசியிலேயே உட்கார போறாரு. சோ ராசி அதிகமான சுப வலுவில் இருக்கிறதுனால இந்த மாசம் கண்டிப்பான முறையில அதி அற்புதமான பலன்கள். தனுசு ராசிக்காரவங்க நல்ல மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமா இருக்கு. தனுசு ராசிக்காரர்கள்ல அரசியல்வாதிகள், அரசியல் பிரமுகர்கள் அல்லது கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நல்ல பதவி, நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாசமாக இந்த மாசம் இருக்கும். கண்டிப்பா ராஜ கிரகங்கள் அருமையான இடத்துல உட்கார்றதுனால நினைக்கிற காரியம் இந்த மாசம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா நடக்கும். இதுல சந்தேகமே இல்லை. வழிபட வேண்டிய தெய்வம், ராசிக்கு 4ல சனி இருக்கிறதுனால, கண்டச்சனி போயிட்டு இருக்கிறதுனால சனிக்கிழமை மட்டும் காலையில 9 to 10 ராகு காலத்துல பைரவருக்கு மட்டும் ஒரு விளக்கு போட்டுட்டு போங்க, போதுமானது. அதாவது சனி குரு வீட்டுல இருக்கிறாரு. சனியோட குருநாதர் யாரு? பைரவர். அப்ப சனி ஏற்கனவே குரு வீட்டுல இருக்கிறாரு. இவங்க பிறந்திருக்கிறதே குருவின் ஆதிக்கத்திலே பிறந்தவங்க தனுசு ராசிக்காரவங்க. அப்ப சனிக்கிழமை காலைல 9 to 10 ராகு காலத்துல சனி பகவானோட குருநாதரை போய் குடிங்க, தீபத்தை போட்டு சாமியை கும்பிட்டு போங்க. கண்டச்சனியோட வேகமும் குறைஞ்சு போகும்ல. சரிங்களா? அதனால நல்ல பலன்கள் அற்புதமாக தனுசு ராசிக்கு உண்டு. அதிர்ஷ்ட தெய்வம் காலபைரவர். இந்த மாசம் நல்லா கும்பிடுங்க, நல்லதே நடக்கும்.